நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். ஹசீப், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விமான பயணிகளுக்கு, விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரவசமான அனுபவத்தை தர்றதுக்காக பிரான்ஸை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனம் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிறுவனம் விமான பயணத்தை அனுபவத்தை மாற்ற விதமாக நவீன அளவில் ஒரு விமானத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த விமானத்திற்கான காப்புரிமையும் வாங்கிறதுக்காக இவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விமானத்தை தான் இப்போ புதுசா ஏர்பஸ் நிறுவனம் வடிவமைச்சிருக்கு. இந்த விமானத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக நீட்டமான ஒரு இருக்கை வசதிகள் இருக்கும் அனைத்து விமானத்திலையும். ஆனால் இதை பொறுத்தளவு ஒரு வட்டமான ஒரு இருக்கை வசதி செய்யப்பட்டிருக்கு, வட்ட வடிவிலான இருக்கை வசதி செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கியமான விஷயம், முன்னாடியும் பின்னாடியும் ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய விமானத்தில் இந்த விமானத்தை பொறுத்தளவு பயணிகள் அந்த அழுத்தத்தை உணர முடியாது. இப்போ சாதாரணமாக நம்ம விமானத்தில் பயணம் செய்யும் போது அந்த அழுத்தத்தை நம்மளால உணர முடியும். அட்மாஸ்பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அந்த அழுத்தத்தை நம்மளால உணர முடியும். ஆனா இந்த விமானத்தை பொறுத்தளவு அந்த அழுத்தத்தை உணர முடியாது. ஆமா, மிகவும் நவீன முறையில இதை வடிவமைச்சு. அதே போல சாதாரண விமானங்களில் நாம் முன்னிருந்து பின் செல்ல முடியும், பின்னிருந்து முன் செல்ல முடியும். ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரை பயணிகள் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நிச்சயமா இது மிகவும் வசதியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வட்ட வடிவிலான தோற்றம் அப்படிங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு வட்ட மேசையில உட்கார்ந்து பேசக்கூடிய மாதிரியான ஒரு சுற்றியல் இருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியும். நடக்கிறதுக்கும் மிகவும் சௌகரியமான ஒரு தோற்றமா இருக்கும். அந்த மாதிரியான சிறப்பு வசதிகள் இதுல இருக்கு. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். ஏனென்றால் விமானத்தை அடிக்கடி பயன்படுத்துபவர்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஏனென்றால் விமானத்தை பொறுத்தவரை அதிகமான அழுத்தம் இருக்கும். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கூட அந்த அழுத்தத்தை பயணிகள் உணர முடியும். அந்த அழுத்தம் இந்த விமானத்தில் குறையும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் உடனடியாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இதை கருத முடியாது. ஏனென்றால் இது முதல் நிலையில் தான் இருக்கின்றது. இப்போதுதான் இந்த வடிவத்திற்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இந்த வடிவத்திற்கு அனுமதி கிடைக்க வேண்டும். அதன் பிறகு, அதாவது இந்த காப்புரிமைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, காப்புரிமைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகு இது உற்பத்தி செய்வது தொடர்பான விஷயங்களை ஏர்பஸ் யோசிக்கும் என்று கருதலாம். நிச்சயமா இது மிகவும் ஒரு பெரிய சொல்ற மாதிரி மிக அதிகமான பொருட்செலவிலான ஒரு ப்ராஜெக்ட்னு கூட சொல்றாங்க. அப்போ நிச்சயமா இதற்கு அந்த கால அவகாசம் கட்டாயமா தேவைப்படும். ஆனால் இது பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் ஒரு நல்ல அனுபவமாகவே பயணிகளுக்கு நிச்சயமாக இருக்கும் இல்லையா சார்? நிச்சயமாக இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து இன்று விவாதித்தோம். அமெரிக்க அதிபர் ஒபாமாவை பொறுத்தவரை அந்த நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறி இருக்கக்கூடிய 50 லட்சம் பேருக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த சூழலில் தமிழகத்தில் வாழக்கூடிய இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 30 வருடங்களுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து விரிவாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விவசாயிகளும் பல்வேறு கட்சியினரும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அங்கே சாலை மறியல்கள், ரயில் மறியல்கள், கடையடைப்புன்னு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. இது பற்றியும் ஒரு விரிவான அலசலை பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து திங்கட்கிழமை அன்று விவாதிப்போம்.